தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜன் சூரஜ் இயக்கத்தின் நிறுவனர் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் துணை தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து 2 நாட்களாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சந்திப்பில் முக்கிய ஆலோசனைகள் நடந்ததாகவும் இந்த ஆலோசனையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூகம் அமைப்பது குறித்தும் கூட்டணி அமைப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்க்கலாம் என்றும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயை அடுத்து அவருடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையும் பிரசாந்த் கிஷோர் சந்தித்திருப்பது தமிழக அரசியலில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அடுத்தடுத்து சந்திப்பால் அவர் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட போவதாகவும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பிரசாந்த் கிஷோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுகவையும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அதே நேரத்தில் ஆளும் கட்சியான திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சார தேர்தல் யுக்திகளை வகுத்து கொடுக்க பெண் டீம் ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்துடன் இணைந்து தேர்தல் பணியாற்ற திமுக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுகவுக்கு பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஐபேக் நிறுவனம் பணியாற்றியது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் 6வது முறையாக ஆட்சி அமைந்ததும் ஐபேக் நிறுவனம் பணியை முடித்து கொண்டு வெளியேறியது. தேர்தலில் பணியாற்றி வெற்றி பெற செய்ததற்காக பிரசாந்த் கிஷோருக்கு திமுக சார்பில் 300 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. தற்போது தமிழகம் வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்கும் தேர்தல் வியூகத்திற்கு எத்தனை கோடிகளை பிரசாந்த் கிஷோருக்கு நடிகர் விஜய் கொடுத்துள்ளார் என்ற தகவலும் விரைவில் வெளியாக உள்ளது. 2021இல் திமுக வெற்றி பெற வைத்தது போல் தமிழகத்தில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை முதல் முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்த்துவார் என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதேபோல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் வியூகம் அமைத்து கொடுக்க லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் குறிப்பாக அரசியலில் 20 ஆண்டுகள் அனுபவம் உள்ள மாணவர்களால் தொடங்கப்பட்டுள்ள IPDS எனப்படும் இந்திய ஜனநாயக யுக்தி என்ற அமைப்பின் நிறுவனர் திருநாவுக்கரசுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் கொடுப்பதையும் தாண்டி பணமாகவும் பொருளாகவும் கொடுத்து வந்த நிலையில் தற்போது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் அமைத்து கொடுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல 100 கோடிகளை கொடுப்பது விந்தையாக உள்ளது. குறிப்பாக ஊழல், லஞ்சம், முறைகேடுகள் இல்லாமல் சிறந்த நிர்வாகம் செய்து மக்களின் அன்றாட அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் முறையாக செய்து கொடுத்தாலே நல்லாட்சி தரும் கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதையும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.